வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை தோசை பார்க்க போறோம். கோதுமை தோசை செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 1.5 கப்பு போல கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதாவது இன்னைக்கு 250 கிராம் போல கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 4 பல்லு பூண்டை தோல் நீக்கி தட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் போல எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 இன்ச் போல இஞ்சி எடுத்து தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு நம்ம எப்படி கோதுமை தோசையை ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்திருக்க இந்த கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணலாம். எடுத்து வச்ச ஜீரகம் அப்படியே ஆட் பண்ணல, லைட்டாக தட்டி கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். நான் டேரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம தட்டி எடுத்து வச்ச பூண்டு, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம இந்த கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக ஆட் பண்ண தேவையில்ல, கருவேப்பிலையை லைட்டாக அப்படி கிள்ளிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கூட நம்ம எடுத்துட்டு கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஆட் பண்ணாமல் நம்ம கொத்தமல்லியை கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, இது ரெண்டுத்தையுமே கூட நம்ம கோதுமை மாவு கூடவே ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு நம்மளுக்கு மாவுடைய எல்லா பக்கமும் கலந்து வரணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த ஒரு கட்டி திட்டுமே இல்லாமல் நம்ம மாவை தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மாவை நான் நல்லா கலந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு நம்ம மாவை தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுக்கணும். ரொம்ப தண்ணி அந்த டைமில் விட்டுட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு கத்தி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும் கத்தி எடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம மாவை கரைச்சிட்டு வரணும் கத்தி இல்லாமல். மாவை பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு எந்த ஒரு கத்தி திட்டுமே இல்லாமல் நான் மாவை கரைச்சி எடுத்துட்டேன். இது நம்மளுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தோசை தவாவில் இட்டுட்டு நம்ம ஒவ்வொரு தோசையாக சுற்றி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தோசை தவா பற்ற வச்சுருக்கேன். தவா நல்லா ஒரு 3 மினிட்ஸ் போல் சூடு ஏறிச்சு. சூடு ஏறினா மட்டும் போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு பேட்டரை நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு நம்ம தோசையை நம்ம நல்லா பரப்பி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் மட்டும் நீங்கள் தோசையை பரப்பி விடலாம். அதுக்கேற்றப்போ நீங்கள் பேட்டரை ஊற்றிட்டு. ஸோ நான் தோசையை பரப்பிட்டேன். இதில் நம்ம கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். சுற்றுற எண்ணெயை கூட விடாமல் நம்ம செய்யலாம். இது நைட் டைமில் நம்ம சப்பாத்தி சாப்பிடாதவங்க இந்த போல் தோசை சுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது இது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு. ஸோ தோசை மிதமான கீழே நம்மளுக்கு நல்லா 2 நிமிஷம் போல் வேகணும். கோதுமை தோசை வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ மிதமான கீழே 2 நிமிஷம் போல் வேக விடுங்க ஒரு பக்கம். அதை அனதர் சைடுமே அதே போல் 2 நிமிஷம் போல் வேக விடணும். கோதுமை தோசை எக்காரணத்துக்கு வேகாமல் எடுத்து சாப்பிடவே கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். 2 நிமிஷம் போல் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு ஒரு சைடு நம்மளுக்கு தோசை. இப்போ நம்ம தோசை திருப்பிடலாம். ஸோ பாருங்கள், இது போல் ஒரு சைடு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கணும். அதனுடைய கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கணும். அதே போல் அனதர் சைடுமே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டும். டயட்டில் இருக்கிற எல்லாருமே கம்பல்சரி இந்த தோசையை சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு நம்மளுக்கு இந்த கோதுமை தோசை. இந்த பக்கமும் நம்மளுக்கு 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம தோசையை திருப்பிடலாம். ஸோ பாருங்கள், தோசை இந்த பக்கம் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. தோசையை நம்ம எடுத்துடலாம். மிதமான தீரை தான் நம்மளுடைய கோதுமை தோசையை நம்ம செய்யணும். ஸோ நான் இன்னொரு தோசை உங்களுக்காக நான் ஊற்றி காட்டுறேன். ஒவ்வொரு தோசையும் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நம்ம தேய்ச்சிக்கணும் கோதுமை தோசைக்கு மட்டும். நீங்கள் என்னென்னா காட்டனை வச்சு தேய்ச்சா கூட நம்ம வெங்காயத்தை வச்சு தேய்ச்சா நம்மளுக்கு தோசை நம்மளுக்கு நல்லா வரும். ஸோ அகைன் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கோதுமை பேட்டரை நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் போல் கேப் விடணும். அதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் தோசையை நம்ம ஊற்றலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம்.
தோசையை வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ் போல் நம்ம தோசையை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயும் விடலாம், கடலை எண்ணெயும் விடலாம். ஆனால் நெய் வெண்ணெய் கோதுமை தோசைக்கு தேவையில்லை. ஏன்னா வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த தோசையை சாப்பிட்லாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது நம்மளுக்கு 2 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் கம்ப்ளீட்டாக ஒரு சைடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டு 2 மினிட்ஸ் போல் நம்ம வேக வச்சு எடுக்கலாம். 2 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து தோசையை வந்து நம்ம திருப்பிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்துடுச்சு. 2 மினிட்ஸ் போல் ஆகட்டும். இந்த பக்கம் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். நம்ம தோசையை எடுத்துடலாம். 2 நிமிஷம் போல் ஆகிட்டு நம்ம தோசையை வந்து எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்ம தோசையை எடுத்துடலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற மாவை வந்து நம்ம தோசையாக சுற்றி எடுத்துடலாம். இது வந்து அவ்வளோ நல்லது நம்மளுடைய உடம்புக்கு கோதுமை தோசை. ஒரு கலக்கலான கோதுமை தோசை உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த தோசை ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இது போல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டி அந்த ரெசிபியை நான் செஞ்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.